ஸ்டூடெண்ட்ஸ், சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th பப்ளிக் எக்ஸாம் 2024, அதாவது பொது தேர்வு 2024க்கு இனியும் 15 நாள் கூட இல்லைங்க. சோ 15 நாள் கூட கிடையாது இல்லையா? சோ 12-13 நாட்கள் தான் இருக்கு. சோ அதுலயும் பிராக்டிகல் அப்படி இப்படின்னு போயிடும். சாலிடா 10 நாள் தான் உங்க கையில இருக்கு. சோ இந்த டைம்ல 5 மார்க்ஸ் வந்தா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறத நான் நம்புறேன். உண்மையா பொய்யா? சோ இந்த டைம்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ், இது வரைக்கும் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கேட்ட 5 மார்க்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வீடியோ என்னன்னா அதே வீடியோ தான். சோ இதுல கொடுத்திருக்கக்கூடிய ஃபைனல் மினிட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட். சோ ஃபைனல் மினிட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் இந்த क्वेश्चंस நீங்க பாத்தீங்கன்னா ஷியோரா சொல்றேன் 7 क्वेश्चंस கன்ஃபார்ம் நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம். ஷியோரா 7 क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணிடலாம். சோ நான் கொடுத்திருக்கக்கூடிய क्वेश्चंस பயிற்சி வாரியா நீங்க பாத்தீங்கன்னாவே போதும், வேற எதுவுமே தேவை கிடையாது. சரிங்களா? சோ ஷியோரா நீங்க 77 क्वेश्चंस கன்ஃபார்ம் அட்டெண்ட் பண்ணிடலாம். 35 அவுட் ஆஃப் 35 5 மார்க்ஸ்ல ஷியோர். சரியா? ஓகே, பட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் நான் உள்ள சொல்றேன். சரியா? எப்படி எழுதணும் பேப்பர், சம் எப்படி கிளியர், எப்படி நீங்க ஸ்டெப் ஸ்டெப்பா போடணும், எப்படி அவங்க மார்க் அலாட் பண்ணுவாங்க, எல்லாமே நான் சொல்றேன். சரியா? ஓகே, சோ இந்த 5 மார்க்ஸ் ஃபைனல் மினிட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வீடியோக்கு நீங்க ரெடியா? ஓகே, சோ யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே, சோ இதுல ஃபர்ஸ்ட் அத்தியாயம் வரியாவே நான் கொடுத்திருக்கேன். சோ அத்தியாயம் 1ல பாத்தீங்கன்னா லாம்டா மியூ கே இந்த சம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை ஃபுல்லா பாத்துறணும். CH3 சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து பேலன்ஸ் பண்ண சொல்லுவாங்கல்ல, அதையும் நீங்க பாக்கணும். பயிற்சி 1.4 நீங்க பாக்கணும். சோ இதெல்லாம் பார்த்தா புது அத்தியாயம் 1ல. சோ அது மட்டும் இல்லாம கிராமர்ஸ் ரூல் இதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெரியும்ல. கிராமரின் விதி, மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன், நேர்காணல் அணிமுறை இதெல்லாமே உங்களுக்கு தெரியும்ல. சோ அதெல்லாம் ஒன்ஸ் பார்த்துட்டு இதெல்லாம் தெருவா பாத்துருங்க. சரியா? சோ அத்தியாயம் 1ல 5 மார்க்ஸ் எந்த சைட்ல இருந்து வரும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா? ஓகே, சோ அதே மாதிரி அத்தியாயம் 2யும் 3யும் தயவு செஞ்சு ஃபுல்லா பாத்துருங்க. 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்க்கும் ஹெல்ப் ஆகும். 5 மார்க்ஸும் எழுதுற மாதிரி இருக்கும். சோ அதனால அத்தியாயம் 2, 3 ஃபுல்லா பாத்துக்கோங்க. இல்ல மேம் நான் டெஸ்ட் எழுதுற மாதிரி என்ன மேம் பண்றதுன்னா ஃபுல்லா டெஸ்ட் எழுதுங்க. இஃப் பாசிபிள் தான் ஃபுல்லா எழுதுங்க. இல்ல மேம் எனக்கு சர்டன் क्वेश्चन கொடுத்தீங்கன்னா எனக்கு டெஸ்ட் எழுதுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னா இந்த क्वेश्चंस எல்லாம் கொடுத்திருக்கேன். அத்தியாயம் 2, 3க்கு தனியா क्वेश्चंस கொடுத்திருக்கேன். ஆனா பெட்டர் நீங்க ஃபுல்லா பாக்குறது. சரியா? ஓகே, சோ क्वेश्चंस பாத்தீங்கன்னா பயிற்சி 2.4ல 7வது கேள்வி, எடுத்துக்காட்டு 2.8, பயிற்சி 2.5ல 7, 8, 2, எடுத்துக்காட்டு 2.14, 15, பயிற்சி 2.6ல செகண்டும் ஃபர்ஸ்டும், பயிற்சி 2.7ல 6th क्वेश्चन, எடுத்துக்காட்டு 2.27, எடுத்துக்காட்டு 2.34, 35, 36, பயிற்சி 2.8ல 4, 5, 6, 7. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அத்தியாயம் 2ல இந்த क्वेश्चंस மட்டும் டெஸ்ட் எழுதினா போதும், ஷியோரா ஒரு क्वेश्चन எழுதிடலாம். அத்தியாயம் 3, சோ அத்தியாயம் 3ல பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா பாக்குறது நல்லதுன்னு சொன்னேன். அப்படி இல்லைனாலும் 3.4 நீங்க ஃபுல்லா பார்த்தா ஆகணும், வேற வழி கிடையாது. 3.3ல 5th क्वेश्चन, எடுத்துக்காட்டு 3.6, பயிற்சி 3.5ல ஃபர்ஸ்ட், 5th ஃபர்ஸ்ட், செகண்ட், 7th क्वेश्चन. சரியா? இதோட கன்ஃபார்ம் நீங்க பார்த்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. சோ அடுத்து பாத்தீங்கன்னா அத்தியாயம் 4, சோ அத்தியாயம் 4ல 4.5ல 5, 6, 7, 10, 9. சோ இந்த क्वेश्चंस நீங்க பக்காவா பாக்குறது நல்லது. முடிஞ்சா அத்தியாயம் 4ல 4.5 ஃபுல்லா தெருவா பாக்குறது பெஸ்ட். சரிங்களா? ஓகே, சோ எடுத்துக்காட்டு 4.20, 22, 28, 23 ரொம்ப முக்கியம், தெருவா பாத்துறீங்க. சரியா? நான் முடிஞ்சா பயிற்சி 4.5 இருக்குல்ல, சோ அதோட எடுத்துக்காட்டு பயிற்சியில் உள்ள கேள்விகள் எல்லாத்தையும் தெருவா பாக்குறது பெஸ்ட். ஷியோரா ஒரு 5 மார்க் அட்டெண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, அத்தியாயம் 5ல பயிற்சி 5.5, 5.4, 5.1. சோ இந்த 3 நல்லா பாத்துக்கோங்க. 5.1ல வட்டத்துக்கு 3 புள்ளிகள் கொடுத்து சமன்பாடு கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் அடிக்கடி கேக்குறாங்க. சோ அதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. சரியா? ஓகே, சோ அத்தியாயம் 6ல பாத்தீங்கன்னா 6.1, 6.7, 6.1, 6.7ல இருக்கக்கூடிய எல்லா எடுத்துக்காட்டு கேள்வியையும் பயிற்சியில் உள்ள அனைத்து கேள்விகளையும் நீங்க பாத்துருந்தீங்கன்னா ஷியோரா ஒரு 5 மார்க் அட்டெண்ட் பண்ணிடலாம், எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா 6.1 ஃபுல்லா பாத்துருக்கணும், 6.7 ஃபுல்லா பாத்துருக்கணும். சரிங்களா? 6.1ல முக்கியமா பார்க்க வேண்டியது எடுத்துக்காட்டு 6.3, 5, 7, பயிற்சியில 9, 10, அதுக்கப்புறம் இந்த cos alpha minus beta, cos alpha plus beta, sin alpha minus beta, sin alpha plus beta, அந்த செங்கோடு 6.7, எடுத்துக்காட்டு 6.7, அப்புறம் எடுத்துக்காட்டு 6.6 அப்போலோனியஸ் தியரம். சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சோ 6.1 ஃபுல்லா பாக்குறது நல்லது, சிறப்பு. எடுத்துக்காட்டு பயிற்சி பாக்குறது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? ஓகே, சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 7. அத்தியாயம் 7ல பாத்தீங்கன்னா பயிற்சி 7.1, பயிற்சி 7.2, பயிற்சி 7.8 ரொம்ப முக்கியம். இந்த 3 பயிற்சியும் பார்க்காம போயிடாதீங்க, கன்ஃபார்ம் ஒரு क्वेश्चन வரும்.
அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பயிற்சி 7.6 பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் இருக்கும், 4x power 6 minus 6x power 4 ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு கேள்வி. அந்த கேள்வியில மீப்பெருமதிப்பை எக்ஸ்ட்ரீமா கண்டுபிடிக்க சொல்லுவான். சோ அதை வந்து நல்லா பாத்துக்கோங்க சரியா. ஓகே, சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அத்தியாயம் 8. சோ அத்தியாயம் 8ல பாத்தீங்கன்னா 8.7 தருவா பாக்குறது சிறப்பு. அத்தியாயம் 9ல 9.8 9 இருந்துதான் கேள்வி வரும், இதுல எதுல இருந்து வராது ஷியோர் சரியா. அத்தியாயம் 10ல 10.8 10.7 நல்லா பாக்குறது சிறப்பு. அடுத்தது அத்தியாயம் 11ல 11.3 4 5 பாக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்து அத்தியாயம் 12ல 12.1 2 2 பயிற்சி தான் இருக்கு, 2 பயிற்சியும் பாக்குறது எளிமைதான், பாத்துருங்க நல்லது சரியா. இப்படி பார்த்தோம்னா கன்ஃபார்ம் சொல்றேன் 7-5 மார்க்ஸ் ஷோரா நீங்க அட்டென்ட் பண்ணிடலாம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. 35 out of 35 இந்த பப்ளிக் எக்ஸாம் 2024ல ஷோரா நீங்க வாங்க முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். சோ இந்த மாதிரி क्वेश्चंस ஃபுல்லா படிக்க முடியாது மேம், இவ்ளோ 5 மார்க்ஸ் நான் எப்படி ஒரு நாள்ல படிக்கிறது பாசிபிளா அப்படின்னா அதுக்கு தான் நாங்க மெகா சென்டென்ஸ் சேலஞ்ச் போட்டுருக்கோம்ல. சோ மெகா சென்டென்ஸ் சேலஞ்ச்ல டெய்லி 10 क्वेश्चंस தான கொடுக்குறோம், அதுல 2 மார்க்ஸ் and 5 மார்க்ஸ் மிக்ஸ் பண்ணி தான கொடுக்குறோம். சோ அப்படி டெய்லி 5 மார்க்ஸ் பார்த்துட்டு வரும்போது ஈஸியா கம்ப்ளீட் ஆகும்ல. சோ இந்த மாதிரி லோடா பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா மெகா சென்டென்ஸ் சேலஞ்ச் போய் ஃபாலோ பண்ணுங்க. சோ டே 5 தான் இன்னைக்கு போயிருக்கு, கரெக்ட் டே 5 வரைக்கும் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. சோ இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் நாங்க அதை மெகா சென்டென்ஸ் சேலஞ்ச்ல கொடுத்துட்டு இருக்கோம். டெய்லி 10 क्वेश्चंस தான் கொடுத்துட்டு இருக்கேன். சோ அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ல அப்படி போகும்போது. சோ உடனே இத பார்க்க கஷ்டமா டக்குனு அங்க போங்க, பட் இதுல இருக்கக்கூடிய क्वेश्चंस தான் அங்கேயும் கொடுத்துட்டு இருக்கேன் மெகா சென்டென்ஸ் சேலஞ்ச்ல சரிங்களா. டெய்லி 10 क्वेश्चंस முடிச்சிட்டோம்னா சீக்கிரம் முடிச்சிடலாம்ல. சோ அதுக்காக புரிஞ்சுதா. ஓகே, சோ இந்த क्वेश्चंस உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கடா. சோ பப்ளிக் எக்ஸாம்ல யாருக்கும் மேத்ஸ்ல 1 மார்க் போக கூடாது. சோ அதனால நீங்க கவனமா பண்ணணும். நம்ம 12 ஸ்டூடெண்ட்ஸ் தான் சூப்பர் மார்க் எடுப்பாங்க, அதுல ஏதாவது டவுட் இருக்கா? கிடையாது. ஷியோர் தானே? கமெண்ட் பண்ணுங்க, யாரெல்லாம் சென்டம் வாங்க போறீங்கறத கமெண்ட் பண்ணுங்க சரியா. அப்பதான் இன்னும் நல்லா பூஸ்ட் அப் ஆகும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். சீக்கிரம் டைம் கம்மியா இருக்கு, டக்கடன்னு பாருங்க பார்க்கலாம்.